பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கு, இந்தியாவினுடைய தேசிய மொழியாக எதை ஆக்குவது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தி மொழியை இந்தியாவினுடைய தேசிய மொழி ஆக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பரிந்துரைக்கிறாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மக்களவை எம்பியாக இருந்த காயிதே மில்லத் எந்திக்கிறாரு. இந்தி மொழியை தேசிய மொழியாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் இந்தி மொழியை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேசக்கூடிய மொழி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இந்தி மொழியை தான் தேசிய மொழி ஆக்கணும் அப்படின்னு முன்மொழிகிறாங்க. அப்போ காயிதே மில்லத் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய தேசிய பறவை எது? மயில். காகம் தானே எல்லா இடத்துலையுமே இருக்குது, முக்குக்கு முக்கு காக்கா தான் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நிறைய பறவைகள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்தால் காகத்தை தானே நீங்கள் தேசிய பறவையாக மாற்றி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, காகத்தை கூட விடுங்க, இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எது? புலி. இந்தியாவினுடைய தேசிய விலங்கு புலி அப்படிங்கிறது தான் நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னா, பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தெருவுக்கு தெரு அவ்வளவு நாய்கள் இருந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ கூட ரொம்ப பெரிய விவாதமாக போய்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் நாயை தானே தேசிய விலங்காக மாற்றணும், எதுக்கு புலியை நீங்கள் தேசிய விலங்காக மாற்றினீங்க? அப்போது இங்கே பெரும்பான்மை விவாதம் அப்படிங்கிறதே ஏற்றுக்கொள்ளப்படலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே நேரு எழுந்திரிச்சு கேட்குறாரு, ஓ நீங்கள் உருதுவை இந்தியாவினுடைய தேசிய மொழியாக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களோ? ஏன்னா காயிதே மில்லத் ஒரு இஸ்லாமியர் இல்லையா, அதனால உருதுவை தேசிய மொழியாக்கணும்னு சொல்றாரோ அப்படின்னு நேரு கேட்கிறாரு. உடனே காயிதே மில்லத் அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பதில் பள்ளீர்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? இஸ்லாம் எங்களுடைய வழி, இன்ப தமிழ் எங்களின் மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பாகவே அம்மா என்று அழைத்தவன் ஆகையினால் நான் தமிழுக்குத்தான் எப்போதும் ஆதரவாக இருப்பேனே தவிர்த்து மதம் சார்ந்து எப்போதும் நான் பேசுபவன் அல்ல. ஆதலால் இந்தியாவினுடைய தேசிய மொழி ஆகக்கூடிய அனைத்து தகுதிகளும் தமிழ் மொழிக்குத்தான் இருக்கிறது. தமிழ் மொழியை இந்தியாவின் தேசிய மொழி ஆக்குங்கள் என்று பாராளுமன்றத்தில் முதலில் முன்மொழிந்தவர் ஒரு இஸ்லாமியர், அவர் காயிதே மில்லத் அவர்கள். நன்றி.